Hi students. ஜெனரலா நம்ம லேப்ல ரெண்டு டைப் ஆஃப் ஆசிட் பார்ப்போம். ஒன்னு கான்சென்ட்ரேட்டட் ஆசிட், இன்னொன்னு டைலூட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆசிட். ஒன்னு அடர் அமிலம், இன்னொன்னு நீர்த்த அமிலம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை எப்படி நம்ம கான்சென்ட்ரேட்டடா இருக்கு, இது எப்படி டைலூட்டடா இருக்குங்கறத நம்ம எப்படி இத பிரிக்கிறது அப்படின்னா, இது எல்லாமே அந்த ஆசிட்ல இருக்கிற அந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதோட செறிவை பொறுத்து தான் இருக்கும். இந்த செறிவை பொறுத்து நமக்கு எக்கச்சக்கமான கான்சென்ட்ரேஷன் டர்ம்ஸ் இருக்கு. ஓகே, molarity, molality, mole fraction, normality, mass percentage, volume percentage, mass by volume percentage and ppm. இந்த மாதிரி 8 டைப் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் டர்ம்ஸ் நமக்கு NCERT புக்ல இருக்கும். இதுல நமக்கு 11thலயும் some basic concept in chemistry அப்படிங்கற டாபிக் and 12thல solutions lesson. இந்த ரெண்டு லெசன்லயுமே நமக்கு கான்சென்ட்ரேஷன் டர்ம்ஸ் இருக்கிறதுனால கம்பல்சரி நீட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா இதுல இருந்து क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பாங்க. சோ இந்த கிளாஸ்ல நம்ம மொலாரிட்டி அப்படினா என்ன and மொலாரிட்டி பேஸ் பண்ணி எப்படி நீட் எக்ஸாம்ல क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கறத பாப்போம். மொலாரிட்டி பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய நீட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சூர்யா நீட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.